நம்ம ரியல்மி வர வந்திருக்கு தெரியும்ல 13+. மற்றபடி ரியல்மி இவர் பேசி அதை பார்த்ததே கிடையாது. ரியல்மி பேசாததுக்கு காரணம் என்னன்னா GT60 பத்தி பேசியிருக்கேன், GT6 பேசியிருக்கேன். பட் நான் ரியல்மி நம்பர் சீரிஸ் ஏன் பேச மாட்டேன்னா அவங்க கொடுக்குற ஹைப் அது என்னைக்குமே மீட் பண்ணதில்லை. அது ஒரு காலத்தில் மீட் பண்ணுச்சு. ரியல்மி 3 Pro, ரியல்மி 5 Pro, ரியல்மி 7 Pro, அது வரைக்கும் கூட ஓகே. ஏன் 6 Proலாம் இப்போ 90 Hz பேனல்லாம் இருந்தது. ஆனால் இவன் ஒரு விசித்திரமான ஆளுங்க. 6 Proல 90 Hz இருந்தது, அதுலேருந்து 7 Proக்கு போகும்போது 90 Hz ரிமூவ் பண்ணிட்டான். சரியா? அப்புறம் அதுலேருந்து 8 Proக்கு போகும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட்டான். எப்படி போவாங்கன்னா அடுத்தடுத்துன்னு போவாங்க. இவன் மட்டும் தான் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போயிட்டு இருப்பான். என்ன கட் பண்ணி என்ன பிராண்ட் பண்ணலையா? என்னது ஐயோ இதுவா? ஆப்பிளில் ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஹோம் பட்டன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் ஹோம் பட்டனோட ஃபோன் வந்து இருக்கு. இது SE 2022 இருக்கு ஹோம் பட்டன். ஸோ அந்த ஃபோன் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதனால ஹோம் பட்டனுக்கான யூஸ் வந்து போயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் போலியே வந்துருச்சுல, இன்டிஸ்பிளே வந்துருச்சு. அது வந்து நீங்கள் ஃபேஸ் ஐடி இருக்கிறது யூஸ் பண்ணாதான். ஹோம் பட்டன் இருக்கிறதுல டச் ஐடி இருக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஆக்சுவலாக அதுதான் பெட்ரு. அப்புறம் சார்ஜிங்கு, இயர்பாட்ஸ் இந்த பாக்ஸ், சார்ஜரையும் இயர்பாட்ஸையும் தூக்கிட்டாங்களாம். முன்னொரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க, தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டச் ஐடி, அதான் ஹோம் பட்டனை தூக்கிட்டா டச் ஐடி இருக்க போகிறது இல்லை. அப்புறம் ஃபோர்ஸ் டச் தூக்கிட்டாங்க, 3D டச்சுங்கிறது தான் அந்த ஃபோர்ஸ் டச், அதையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சாம்சங் பக்கம் வந்தா ஹெட்ஃபோன் ஜாக் தூக்கியிருக்காங்க, ஹோம் பட்டன் தூக்கிட்டாங்க. ஹோம் பட்டன்ங்கிறது இங்கே என்னன்னா, இவங்களும் ஃபிசிக்கல் ஹோம் பட்டன் வச்சு அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்களும் ஃபோர்ஸ் இது டச் ஐடி வச்சிருந்தாங்க. தெரியல டச் ஐடிங்கிற சாரி, இந்த ஃபோர்ஸ் டச் 3D டச் அது வந்து S8, S9, Note 9 வரைக்கும் வச்சிருந்தாங்க. சரியா? கீழே அழுத்தணும்னா டேரெக்டாக எந்த ஆப்பில் இருந்தாலும் சரி டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்டும். ஸோ அந்த ஆப்ஷன் வச்சிருந்தாங்க, அதை அவங்களும் தூக்கிட்டாங்க. ஐரிஸ் ஸ்கேனர் தூக்கிட்டாங்க, ஃப்ரண்ட் ஃபேசிங் LED நோட்டிஃபிகேஷன் லைட்டை தூக்கிட்டாங்க, ரிமூவபிள் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது தூக்கிட்டாங்க. அப்புறம் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருந்தது தூக்கிட்டாங்க, கியர் விஆர் சப்போர்ட் இருந்தது தூக்கிட்டாங்க, ஹார்ட் ரேட் சென்சார் பின்னாடி வச்சிருப்பாங்க, SpO2 ஹார்ட் ரேட் சென்சார் அதை தூக்கிட்டாங்க. கர்வ்டு எட்ஜஸோட சாம்சங் கொண்டு வந்தது இப்போ ஃபிளாட் ஆயிடுச்சு. டெடிகேட்டட் பிக்ஸ்பி பட்டன் இருந்தது, அதையும் தூக்கிட்டாங்க. 3.5 to USB-C அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க, தூக்கிட்டாங்க. இதில் இல்லாததையும் சொல்கிறேன், IR பிளாஸ்டர்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் தூக்கிட்டாங்க. சொல்ல போனால் சாம்சங்கில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கேலக்ஸி S5 அண்ட் Note 4 இதுலலாம் USB 3 கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை கூட தான் தூக்கிட்டாங்க. அது ஒரு ஜென்ரேஷனில் மட்டும் தான் இருந்துச்சு. USB 3 ஞாபகம் இருக்கு அவங்களுக்குலாம்? USB 3 வந்து வேறு எதுவும் இல்லைங்க, போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்கில் மாட்டுவீங்க தெரியுமா, ஒரு கேபிள் மைக்ரோ USB ப்ளஸ் ஒரு பெரிய பட்டப்பின் இருக்க மாதிரி ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபோனில் கொடுத்தவன் எங்கள் ஆளு. இந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் படித்த வருதாக இந்த சாம்சங். இப்போ இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே வந்து ஒரே சண்டை. பார்த்தீங்களா, ஆப்பிளில் வெறும் 4-5 விஷயம் தான் தூக்கியிருக்காங்க, சாம்சங்கில் 15 விஷயத்துக்கு மேலே தூக்கி வச்சிருக்கான். இவ்வளோ மனுஷனா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. இது எதையுமே அவன் கொடுக்கல. இப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ சாம்சங் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டில் என்ன புதுசாக இருக்கோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி நிஜமாவே யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு திரும்ப அதை விட்டு வெளில போகிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறத சைனீஸ் கிட்ட கொடுத்துட்றான். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றத பார்த்துட்டு ஓகே, அது வந்து சென்சாரோட நிறுத்திக்கிறான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சென்சார் ஏதாவது ஒன்று பண்ணுவான், பண்ணிட்டு சைனீஸ்லாம் கொடுத்துருவான். அவங்கலாம் போய் செருப்படி வாங்கிட்டு வருவாங்க. வந்து வாங்க மாட்டாங்க அவங்க. அங்கதான் வந்து நாங்க இங்க வந்து 250 மெகா பிக்சல் வச்சிருக்கோம், அதை தான் மெயின் ப்ரொமோஷனா வச்சு. ஞாபகம் இருக்கு அவனுக்கு, ஷாமில வந்து 10 சீரிஸ் ஒன்று வந்துச்சு 108 மெகா பிக்சலோட. அதுல கொடுத்தது பார்த்தீங்கன்னா HM-X ஒன்று சென்சாரை கொடுத்து ஏமாத்தி அனுப்பி விட்டான். இவங்க போயிட்டு 108 இருக்குன்னு எல்லாம் 108 ஆம்புலன்ஸ் தான் வாங்கிட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு, எனக்கு அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி இல்லையா ஒன்று நம்மாலு நேக்கா உள்ள வந்தான். HM1 ஒரு சிலர் கொடுத்தான். இவன் பார்த்தா HM3 நேக்க ஒரு சென்சார் இவனுக்குன்னு ரெடி பண்ணி அதில் பார்த்தா S20 அல்ட்ரா S21 அல்ட்ராலாம் ஃபோட்டோ எடுத்தா அது வேற மாதிரி எடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த சைனீஸ் கிட்டலாம் கொடுத்து அதில் வர ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல சென்சார் கொடுத்துட்றாங்க. ஆனால் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? இவங்களாவது ப்ராப்பராக கொடுக்குறாங்கல்ல. மற்றவங்களை ஏமாத்திருக்காங்கல்ல. அப்போ அது வந்து இதில் மோட்டரோலாம் முந்திக்கிட்டு வந்து அவன் 108 விட்டேன் பத்தியா ஏன்றான். அவன் இன்னி வரைக்கும் விடுற எதுவுமே வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரி லீடிங் மாதிரியான கேமராலாம் அவன்கிட்ட இல்லவே இல்லை. மோட்டரோலா வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கேமராவை வா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, ப்ரைஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு சொல்லிடுறோம், இந்த ரேட்லேயே மோட்டரோலா பண்ண செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி ஆயிடுதுன்னா 10,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து G34 இருக்கும். அதில் எடுக்கிற கேமராவும் நான் 30,000 40,000 இருக்கிற கேமராலையும் நான் எடுக்கும்போது என்ன வந்து மோட்டரோலாவில் வந்து மோரோவர் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். எடுக்கிற ஃபோட்டோவில் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மொத்தம் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, பாத்தியா ஆப்பிள் எவ்வளோ மாசு, நாங்கள் நிறைய ரிமூவே பண்ணல அப்படின்னு. கொண்டாந்து தானே ரிமூவ் பண்ணுறதுக்கு. என்னைக்கு நீ என்னத்தை கழட்டி இருக்க? 4 வார்த்தை நாக்கு புடுங்க கேட்கணும். இதில் வேற 9ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல. ஐயோ அவன் அதையும் சாப்பிட்றாடா. தானே அது செம்மையா இருக்கு. திஸ் இஸ் வாட் வி நீடட். ஆப்பிளுக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஈவெண்ட்டில் ஒன்று பார்க்க போகிற, MWC மாதிரியான ஈவெண்ட்டை பார்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WWDCயை பார்த்து, அப்புறம் இவங்க வேறு அதில் தனியாக ஐக்கானை மூவ் பண்ண முடியும்னு சொன்னதுக்கே மொத்தம் அரேனாவும் கிளாப் தட்டிச்சு. இந்த தடவை அதை வந்து ஃபோனில் வேறு பண்ணி காட்டுவாங்க பாரு. இப்போ ஈவெண்ட்டில் பார்த்தீங்களா, ஐக்கானை மேலேருந்து கீழே எடுத்துன்னு வரேன் பார்த்தீங்களா, அரேனாவை அப்படி
இப்போ அவங்க ஐக்கான் அப்படி பிடிச்சி கீழே எழுதிட்டு வருவாங்க, அப்படியே எல்லாம் கத்தில் பார்த்தோன்னா நம்ம எல்லா ஹெட்ஃபோன்ஸும் நீங்களும் ஆகும். அச்சீவ்மெண்ட் மாதிரி எவ்வளோ வரப்போது பாருங்க, மிரட்டி விட்டுற போகிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இது எப்படின்னா, ஆப்பில் வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிறேன், வேணா இதை கட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பாக இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா உறுதியாக தெரியுது. ஐஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆப்பிள் ஆஸ் அ பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ், ப்ராஃபிட் மேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எத்திக்ஸ் அது யாருக்கிட்டையுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த கம்பெனிக்கிட்டையுமே இப்போ எத்திக்ஸ்லாம் கிடையாது. எத்திக்ஸோட இருந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி வாய்க்கரிசி போட்டு அனுப்பிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யாருக்கிட்டையுமே வந்து எத்திக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ப்ராஃபிட் மேக்கிங் ஐடியாஸ் எதிர்பார்க்கலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளும் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னு சொல்லி வடிவல் மாதிரி சுற்றலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடியாஸ் எல்லாமே இந்த பிராண்ட்ஸ் கிட்ட பக்கவாக இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது எல்லாமே எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸை பார்த்தா மட்டும்தான் இல்ல அந்த பேச்சு பேசுறாங்க. நிஜமாவே ஐபோன் வச்சுக்கிட்டு நேத்து 2 பேர் அழுதுட்டு இருந்தாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து அவங்க பேசுவாங்க. சும்மா பிக்சல் 9 Pro XL ஒரு 4 போட்டோ எடுத்தேன், அவங்களுக்கே அனுப்பி விட்டேன். நிஜமாவே பிக்சல் சூப்பரா இருக்கு. இல்ல அதான் அனுப்பி விட்டாங்க. சர்ப்ரைஸா பிகினிங்ல நம்ம ஒரு சில நியூஸ்ல சொல்லியிருப்போம், பிக்சல் 9 வந்து வருது, அதை இக்னோர் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் செமையா இருக்கு. இல்லை எனக்கு கொடுமை என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன், டோன்ட் பி எ ஃபேன் பை ஃபேன் கேர்ள், இந்த டேக்லாம் இருக்கட்டும். ஆனால் நிஜமா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை நான் என்றைக்குமே வெறுத்ததில்லை. ஏன்னா ஏதோ ஒரு நல்ல காம்படிஷன் இருந்தால் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவனும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல டிவைஸ் பண்ணுவான். ஸோ நல்ல டஃப் காம்படிஷன் எப்பயுமே இருக்கணும். இப்போ ரெண்டுமே சொங்கி பயில்களாக தான் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்த ஒருத்தனா அடிச்சு உரமா உட்கார வச்சாச்சு. அவன் மேலே நிறைய அலிகேஷன்ஸை போட்டு உட்கார வச்சிட்டான். அவன் பேர் தான் ஹுவாவே. அவன் இருந்தானே இன்னைக்கு மார்க்கெட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆல்ரெடி அவனோட வாட்ச் பட்ஸ் எவ்வளோ பேர் பார்த்தீங்க, வாட்ச் அறிமுகம் பண்ண உள்ள பட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வேற வாட்ச் பட்ஸ்ன்னு வச்சுட்டு அப்புறம் IPX 5ன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அவன் சும்மா இருக்க வாட்சே கொண்டு போயிட்டு கேலக்ஸி வாட்சை தனிக்குள்ள முக்கினா செத்து போச்சுன்னு இருக்காங்க. ஸோ இந்த லட்சணத்தில் இந்த 2 பேரும் இருக்காங்க, ஆப்பிளும் சாம்சங்கும். ஊருக்குள்ளான எல்லாரும் வந்து சாம்சங் தான், ஆண்ட்ராய்ட் தான். அப்போ அந்த பக்கம் வந்து iOSனா ஆப்பிள் இப்படி கொடி பிடிச்சி சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நிஜமாவே சைலண்டாக நிறைய பேர் சூப்பராக டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சாம்சங்லையும் பிளைண்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் கையில் கிடச்சாங்கன்னா அதே கச்சக் மச்சக் தான், வட்ட போச்சே தான். அதே மாதிரி தான் யாருன்னா இந்த ஆப்பிள் ஃபேன்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் ஹேட் பண்ணதோட அதிகமாக இவனுங்கள தான் நான் பயங்கரமா ஹேட் பண்றேன். ஏன்னா பேசுறதுனால தான் நாங்க ஹேட்டே பண்றோம். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், காப்பிரைட் வராதுன்னு அதை கூட அட்டாச் பண்ணி நம்ம குரூப்ல போட்டு திரும்ப ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, ஐபோன் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல, என் ஐபோன் தான் வச்சிருப்பா. ஒரு இன்ஸ்டால ஏதோ ரீல்ஸ் வந்துருக்கு போல, ஐபோன் வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்லுவானா, எனக்கு அவ்வளோ பிடிக்கலங்க, எனக்கு அது செட் ஆகலைங்க, அந்த மாதிரி சொல்லுவா. கீழே ஃபுல்லாக பார்க்கணுமே, யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்றீ தற்குறி, ஐஃபோன் எப்படிப்பட்ட ஃபோன் தெரியுமா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் சிம்பிளாக ஒன்று தான் பண்ணி பார்த்தேன், இவ்வளோ பேசுகிறானே, ஒருவேளை இவன் பயங்கரமான கிரியேட்டராக இருப்பானு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பயபிள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுது. போட்டிருக்கிறது 2 போஸ்ட், அந்த 2மே பிளர்டு கேமராவில் எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. இதில் என்னடானா ஐஃபோன் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு பேசிட்டு தெரியுறாங்க. இல்லை இது இந்த மாதிரியான பிளைண்ட் ஃபேன்ஸை பார்க்கும்போது செம்மக்கும் வருது ப்ரோஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஐஃபோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஆஸ் அ ஃபோன் நல்லா இருக்கும், இப்படி தான் நான் சொல்லுவேன். ஐஃபோன்னா ஐஃபோன் டே அதுவும் ஒரு ஃபோன் தான்டா, சாக அடிக்காதீங்கடா. பார்க்க போனால் அப்புறம் நிறைய பேர் கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ தான் ஐக்கானே மூவ் பண்ண முடிஞ்சிருக்கு, எதுவுமே மூவ் பண்ண முடியாமல் பண்ணிட போகிறாங்க பார்த்து. யூவில் இருக்கலே அதிகமாக அடி வாங்குற ஒரே ஆள் நீங்கள் தான், ஞாபகம் இருக்கட்டும். வீட்டால தானே இருக்கு, அஃபிஷியலில் முடிச்சு விட்ருவாங்க இல்லை, ஐக்கானெலாம் மூவ் பண்ணி வேற நீ இவ்வளோ பேசுறியே. 17 வச்சுக்கிட்டு அந்த பசங்க நேற்று பார்க்கணுமே ப்ரோ, என்ன ப்ரோ இத்தனை பக்கம் நான் ஸ்பாட் பண்ண முடியுது அப்படின்னாங்க. என்ஜாய், தட் சிம்பிள், என்ஜாய். எப்படியும் அவனுக்கு வருவானுங்க, 2 பேர் வாங்கியிருக்காங்க 15. யாரு சோனி ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவரும் 15. அவரு அப்புறம் இன்னொருத்தர் சூப்பர் வாங்கிட்டு இப்போ எப்படி இருக்காங்கன்னா 2 பேரும் ஒரே ஒரு ரீசனுக்காக வாங்கியிருக்காங்க. அதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். சிம்பிளா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன யாராவது திட்டிக்கோங்க, அந்த திட்டுறீங்கல்ல உங்களுக்காகவே தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா, ஏன்டா வாங்கினீங்கன்னு கேட்டால் ரீசேல் வேல்யூக்காக தான் ப்ரோ வாங்கினேன் அப்படின்னாங்க. நான் திரும்பியும் இது வேற நிறைய இடத்துல கேட்டிருப்பேன், விற்கிறதுக்கு எதுக்கட ஃபோன் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கேன். நான் கடைக்காரனா தான் நான் வாங்கி விற்கலாம், நீ வாங்கி கன்சியூமரு விற்கிறதுக்குன்னே வாங்குறது எப்படிடா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை ப்ரோ, ஒரு கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறமா அதோட வேல்யூ வந்து அந்த அளவுக்கு குறையாம நல்லபடியாக நம்ம வாங்கின ரேட்லேருந்து ஒரு 50% குறைஞ்சு போனால் நல்ல விஷயம் தானே. சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. இது எல்லாமே எப்பயுமே ஆப்பிள்லேயும் ப்ரோவில் தான் எதிர்பார்க்கலாம். சரியா, ஞாபகம் இருக்கட்டும். ஆமாம், ஏன்னா ஃப்ளிப்கார்ட் சேல்லே அதோட கம்மியாக வந்துடும். ஏன்னா இப்போ 15 பாருங்க, இந்த ரோ டீலில் வந்து 15 வந்து 50,000 கிட்ட வந்துடும். லாஸ்ட் இதுலேயே 60 கிட்ட வந்துச்சா, அதான் இப்போ 50,000 கிட்ட வந்துடும். ஏன்னா இப்போ 16 ரிலீஸ் ஆக போகுது இல்லை, அடுத்த டீலில் வந்து 50 கிட்ட வந்துடும். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாள் முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்கினா எனக்கு தெரிஞ்ச பையன் வாங்கினா 90,000 வாங்கினா 256க்காக. நம்ம சேனலில் நீ முன்னே பார்த்தனா நாங்கள் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, ராவன் 10R யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆப்பிள் வாட்சோட சேர்த்து iPhone 12 mini யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாருமே ஐஃபோன் மாறிக்கிட்டே இருந்தோம், 10s 10 எல்லா ஐஃபோனும் மாறிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். நிறைய ஐஃபோன்ஸ் எதுக்குன்னா மெயினாக ஆப்பிள்னா வீடியோ சூப்பராக எடுக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருந்தது. இன்னைக்கும் ஆப்பிள் வந்து வீடியோ நல்லா எடுக்குமானா, ஏன்னா ரெட்மி 2S பிரைம்ல பரத் வந்து ஹிமாச்சல்ல எடுத்த போட்டோஸ்லாம் இன்னைக்கும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். 2S பிரைம்ல ரெட்மி 2S அது என்ன ஃபோன் உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த ஃபோனில் இப்போ வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு S23 அல்ட்ரால பெரிய சென்சாருங்கிறனால ஒரு 2 லைட் மட்டும் வச்சு சமாளிச்சிடலாம்.
இப்போ அதுவே நான் கூப்பிட்டு வரேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மொக்க பையன் வேணா சொல்லி இன்ஃபினிக்ஸில் எவனாவது ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு இருப்பான், ஏஐ கேமரான்னு மட்டும் தான் போட்டிருப்பான், ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். அவனை கூப்பிட்டு வந்து இதே ரூமில் லைட்டு என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 லைட் வைப்பேன், அதே ஃபோனில் எடுப்பேன் 1080pக்கு. இந்த இடத்துல என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் தெரியுமா, நீங்கள் சப்போஸ் ஓவராக யோசிச்சு நான் லாக் எடுப்பேன், அப்புறம் வந்து நான் ரால் எடுப்பேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா தான் வித்தியாசம் இருக்குமே தவிர, எடுக்கிற ஃபுட்டேஜை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் போது இந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் கொடுத்ததுனால பிட்ரேட் மாதிரியான விஷயங்கள் மாறலாமே தவிர, வர அவுட்டை வந்து ஒரு எடிட்டர் மாஸ் பண்ணிட்டான்னு வைங்க, கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு எங்கெங்கே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபில் போட்டு முடிச்சிட்டான்னா எந்த இதில் எடுத்து வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. S23 Ultraவா இதுவானு அதுக்கேற்ற மாதிரி லைட் மட்டும் நம்ம மாற்றிருப்போம். இல்லை இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, ப்ரெசன்டேஷனா அதான் ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் என்ன ஃபோட்டோஸ் ஓவரால் லைட்டிங்லாம் பர்ஃபெக்டாக வச்சு அந்த மாதிரியான எடுக்கிற அவுட்புட்டை தான் டிஸ்பிளே பண்ணி இதில் தான் எடுத்தோம் ரெக்கார்டடான நான் சொல்லியிருக்கேன் ஐஃபோன் வாங்க. சாம்பிள் எடுக்கிறதுக்கு நேப்பியர் பிரிட்ஜ் போய் எடுத்தேன் பிக்சல் சாம்பிள். என் வீட்டுக்கிட்ட எடுக்க வேண்டியதானே நான் அந்த சாம்பிள் எவ்வளோ மெட்டலாக இருந்துச்சு. ஆமாம் நான் வீட்டுக்கிட்ட எடுக்க வேண்டியதானே. ஈவன் அந்த லொக்கேஷனுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும், சிச்சுவேஷனுமே. இப்போ இதே நீங்க 12 மணிக்கு போய் அந்த இடத்த எடுத்திருந்தா அப்படியே சன்ரைஸ் அப்பதான் வேற லெவல்ல இருக்கும். எப்பயுமே கோல்டன் ஹவர்ஸ்லாம் சும்மா கிடையாதுங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி பற்றி தனியாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபேனு, நீ வந்து ஆப்பிள் ஃபேனு, யாருக்குள்ளே பெஸ்ட் கொடுக்க போகிறாங்களோ அவங்கள தான் கன்சியூமர் கன்சிடர் பண்ண போகிறாங்க. இல்லை இங்கே ஒரு சில ஐஃபோன் ஃபேன்ஸ்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐஃபோனில் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு. ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணி பாருங்க, டிஃப்ரென்ஸ் சத்தியமாக. பழைய இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுடா. அப்போலாம் யூடியூப் பக்கமே வந்துருக்க மாட்டாங்க. 2012-13 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜெயில் பிரேக்கிங்லாம் ரொம்ப காமன். அப்போலாம் வந்து ஐஃபோனில் ஆண்ட்ராய்டு தீம் ரன் பண்ண முடியும், ஐஃபோனில் ஆண்ட்ராய்டே நிறைய பேர் ஃப்ளாஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆப்பிள் ஸ்டோர் வாசல்லே ஒருத்தர் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, ஆண்ட்ராய்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு மேலேருந்து இப்படி இழுத்து காட்டுவான். என்ன ஆகுனா உங்களுக்கு குவிக் டாகிள்ஸோட நோட்டிஃபிகேஷன் ட்ரை வரும்ல, பார்த்துட்டு வாவ் என்னது இது அப்படின்னா அடுத்த iOS வெர்ஷன்ல தான் வருது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டு இதை தான் எதிர்பார்த்தேன். அப்புறம் ஐகான்ல அப்படி நகர்த்தி காமிச்சோன்னே இன்னும் பண்ணுறீங்க அடுத்த வெர்ஷனில் இதெல்லாம் வருது, ஆமாம் இதுதான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு அமைதியாக போயிடுவாங்க. ஸோ எதுவுமே தெரியாத வரைக்கும் ப்ராப்ளம்ங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஆண்ட்ராய்டு தான் கெத்துன்னு இந்த இடத்துல நான் சொல்லவே வரல, எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நான் அவ்வளோதான் நான் எதிர்பார்ப்பேன் அதுக்கிட்ட. சரியா, அதை தாண்டி நான் இப்போ ஏன்னா S23 Ultra யூஸ் பண்ணுற ஒருத்தர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தா எல்லா OTT ஆப்லையும் எனக்கு வந்து HDR அண்ட் Full HD சப்போர்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம், 4K ப்ளேபேக் இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன்டா இருக்குமான்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறதே இல்லை. அப்போ ஏன்டா இருக்காது, யூசர் நிறைய விஷயம் மாறும்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அப்போ இதே S23 Ultraல ஒருத்தர் PUBG விளையாடலாம், அதாவது BGMI விளையாடலாம், COD விளையாடலாம், நான் விளையாண்டேன்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா எனக்கு அது ரெக்வயர்மெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால பிளைண்டாக வந்து இதுதான் கெத்து அப்படின்னு போய் எங்கேயுமே டிஃபெண்ட் பண்ணி சண்டை போடுறது அர்த்தம் இல்லாத செயலாக ஃபீல் ஆகுது, வேற எதுவும் இல்லை. ஒரு நியூஸ் வீடியோவை இப்படி மாற்றிட்டாங்களே, கட் பண்ணி வேற எங்கேயா தான் போட்டு நான் உருட்டணும். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சிவா சார் பார்க்கலாம், பை.